ஊழலில் திளைத்த கட்சியான பாஜகவை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் கால அவகாசம் கேட்பதாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் தேர்தல் பத்திரமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜவாஹிருல்லா திருமாவளவன் பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது, அதன் மூலம் ஏறத்தாழ 58% நன்கொடையை, தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கு பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது. 6000 கோடிக்கு மேல் வெள்ளை பணமாக தங்களின் கட்சி கணக்கிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள அந்த தகவல் வந்துச்சுன்னா, இது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளவு அசுத்தமான கட்சி, பாஜக பெரிய மார்பை காட்டி எங்களுக்கும் ஊழலுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னாலும் ஊழலிலே மூழ்கி திளைத்திருக்கின்ற இந்தியாவினுடைய முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்று பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும். அதனால பாரத ஸ்டேட் வங்கி பாஜகவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இந்த நாட்டில் ஏன் ஜனநாயகம் மோசமாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.